கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 5 எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 5 எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. இங்கே பக்தன் ரொம்ப அழகாக சொல்கிறாருல, நாங்கள் இருக்கிற நிலை, நாங்கள் இப்போ இருக்கிற எல்லாமே தேவனால் உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம எத்தனை பேர் அப்படி சொல்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம இப்போ இருக்கிற நிலைக்கு காரணம் ஏசப்பா, தேவன்னு நம்ம சொல்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் நினைக்கிறீங்க, என் படிப்பு தான் காரணம், என் டேலண்ட் தான் காரணம், இல்லை என் அப்பா அம்மா தான் காரணம், என் அப்பா அம்மா எனக்கு சேர்த்து வச்ச சொத்து தான் காரணம். இது எல்லாமே தர்றது யாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஏசப்பா. நம்ம ஏசப்பாக்கு இதை நினச்சி நன்றி சொல்கிறோமா? நன்றி உள்ள இருதயம் ஏசப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். இன்றைக்கி இது வரைக்கும் நீங்கள் நன்றி சொல்லையா? இன்றைக்கி ஏசப்பாக்க நன்றி சொல்லுங்கள். உங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நினச்சி நன்றி சொல்லுங்கள். ஏன்னா கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகள் நம்மளை சுற்றியும் இருக்குது. ஆனால் தேவனுடைய கிருபை நம்மளை பாதுகாக்கிறது. இந்த நிலைக்கு நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார் கர்த்தர். அதற்கு நன்றி சொல்லுங்கள். எவ்வளோ பேர் எவ்வளோ தகுதியோடு இருக்காங்க, ஆனால் தகுதியே இல்லாத நம்மளை ஏசப்பா உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமென். அதுக்காக அவருக்கு நன்றி சொல்லுங்கள். இன்னும் கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென்.